பேபி என் ஹார்ட்டை விட்டு ப்ளீஸ் கொஞ்சம் மாறியா. லைவ் போயிட்டு லோகி vlogs உங்களுக்கு பேபி பிடிக்குமா? மழை டைம்ல எதுனா சூடா சாப்பிட்டே ஆகணும் அப்படின்றது என்னோட மைண்ட் செட். எப்பவுமே டீ ரெடி டீ வடா டீ 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 டீ. ஹலோ உறவுகளே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாங்க தான் உங்க மதன் தேவ்யா. இன்னைக்கு என்ன vlog பார்க்க போறோம் அப்படின்னா, ஆல்ரெடி தமிழ் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ நம்ம ரிஃபை அக்கா வந்து ரொம்ப நாளாக கேட்ட டே இன் மை லைஃப் தான் எடுக்க போகிறோம். ஸோ புதுசாக நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிறோம் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வாங்க இப்போ vlog-குள்ள போகலாம். எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குட் மார்னிங். அப்படியே எந்திரிச்சு மூஞ்ச மட்டும் தான் கழுவி இருக்கோம். வெள்ளிக்கிழமை இன்னைக்கு ஏதோ வந்து ஏதோ ஒரு டே, என்ன டேன்னு தான் நான் அந்த சிந்துக்கா சொன்னாங்களே, வரலட்சுமி நோம்பு. அதெல்லாம் எங்களுக்கு எப்படி கும்பிடுறதுன்னு தெரியல. அதனால எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு சாமி கும்பலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதை தாண்டி நிறைய விஷயங்கள் எங்களோட டே இன் மை லைஃப்ல வந்து டே இன் மை லைஃப்ல வந்து என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கழுதையெல்லாம் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க. பாக்குறவங்க எல்லாமே இந்த வாட்டி லைக் போட்டுட்டு பாருங்க. ஓகே, லைக் போட்டுருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹைப் ஆப்ஷன் இருக்கு, ஹைப் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. தயவு செய்து நம்மளோட சேனல்ல உங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில போட்டு சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இன்ஸ்டாகிராம் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, வாங்க இப்போ போலாம். நெக்ஸ்ட் இப்போ என்னன்னா, நாங்க ரெண்டு பேரும் எந்திரிச்சு மூஞ்சி கழுவிட்டேன். நான் கழுவிட்டேன், நீ கழுவியாடி? நான் கழுவுனேம்மா. கழுவாத மாதிரியே இருக்கு. போய் திரும்ப கழுவு. சோப்பு போடணும். நான் சோப்பு போட்டு இன்னும் கழுவல. என் லிப்ஸ்டிக் போடலவே தெரியலையா உனக்கு? நானா சோப்பு போட்டு மூஞ்சி. நான் எந்திரிச்சோன்னே வெறும் சும்மா மூஞ்சி கழுவிட்டு தண்ணி ஒரு டம்ளர் தண்ணியை குடிச்சிட்டு நான் உட்காந்துருக்கேன். கைசிமா ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரத்துக்குள்ள இவ்வளோ நேரம். ரெஸ்ட் ரூம் போச்சுன்னா ரெஸ்ட் ரூம் போய் என்ன பண்ணுவாங்க தெரியல. நீ யாருன்னே எனக்கு தெரியாது. எனக்கு புருஷனே இல்லை, ஓடி போயிட்டு பக்கம் போலந்துட்டேன். எப்ப பாரு காப்பி காப்பி காப்பின்னு அழப்ப. இது ஒன்று காலகாத்தால இருக்கு. என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இன்னைக்கு லியோ இங்க பாருங்க. லியோ பிஃபோரை பார்த்துக்கோங்க நீங்களே. இருங்க. லியோ பிஃபோர் ஆஃப்டர் பார்க்க போறீங்க. லியோ ஒரு vlog எடுக்கணுமா தனியா? நீ டே இன் மை லைஃப் எடு, நான் அவனை ஒரு vlog தனியா எடுக்கிறேன். எல்லாரும் கேட்குறாங்கடா. நேற்று கேட்டாங்க லியோ ஹேர் கட் பண்ணுறத ஒரு vlog எடுத்து போடுங்க. லியோ இப்போ எங்க வர தூக்கிக்கிட்ட வாத்து தூக்கிக்கிட்டு காலங்கத்தில் வாத்து போ. உங்க பிள்ளை போடா போ, தூத்து பின்னாடி போ. இதே தான் இது ரெண்டுக்கும் வேலை கைஸ். டே இன் மை லைஃப்ல இதுதான் நடக்குது. காலையில் எந்திரிச்சோடனே இருந்துருக்கு. ஸோ வீடெல்லாம் க்ளீன் பண்ணணும். வாங்க போகலாம். சாமி கும்பிடணும். சாமி பூஜை அறையை ஓப்பன் பண்ணணும். ஒரு காப்பி போடணும். நீ யார்? நீ நான் தான் சொல்லிட்டேன். நீ யார்? நீ யார்? அவனை யாருன்னு கேட்டால் எனக்கு கோவம் வருதுங்க கைஸ். என்ன பண்ண போற? காஃபி போட்டு போறாங்க. அதெல்லாம் சொல்லுவா, ஆனா எனக்கு போட்டுருவா காஃபி. அப்படியா? ஆளை பாருங்க. காபி நாட்டு சக்கரை ஊத்து. ஆல்ரெடி போட்டு வச்சது ஊத்த போறேன். இதுக்கு இவ்வளவு சீனு. அதை மட்டும் நான் நீயா நேத்து நைட்டு சுட வச்ச சுடு தண்ணி கரெக்டா? அதை மட்டும் நான் நீயா போட போறேன். எப்படி வில்லி மாதிரி இருக்க? நீ போனா ஜல்லி மாதிரி இருக்கணும். நீ என்ன வில்லி மாதிரி இருக்கு? பல்லி மாதிரி ஆக்கிடுவேன். அந்த பக்கம் ஓடி போயிடு. நான் உன்னை பல்லி மாதிரி ஆக்கிடுவேன். பாத்துக்கோ. நான் ஆல்ரெடி பல்லி மாதிரி தான் இருக்கிறேன். நீயே ஒத்துக்கிறப்போ நானே ரெஜிஸ்டர் பண்றேன். ஆமா. சொல்லவே மாட்டீங்களா பல்லி மாதிரி இருக்கிறதுனால தான் டான்ஸ் வளைஞ்சு ஆடுறேன். ஓகே, அவ்வளவுதான் गाइस. நேத்து நைட் போட்ட சுடு தண்ணில இல்ல வாயை மூடு. தெரியுமா உனக்கு? பாத்தியா இதுக்கு மேல பேசலாம், நம்ம அடி வாங்குவோம். சரி குடுமா மாமா குடியாத போ. சரி வா. நம்ம வந்து டீ குடிக்கிற இடம் மாடிப்படி தான். அப்படியே ஃபோனை நோண்டிக்கிட்டே டீ குடிப்பேன். எல்லாருக்கும் குட் மார்னிங். நீங்களும் டீ குடிச்சிட்டு வாங்க. டீ குடிச்சிட்டே vlog பாருங்க. பரபரப்பா ஷேக் போடுறேன். யாருக்கு ஷேக் போடுறேன்? உனக்கு போட்டு வச்சிட்டேன். எனக்கு போட்டு வச்சுட்டு உனக்கு போடணுமா? அதிசயமாக இருக்கு. அதான பார்த்தேன். உனக்கும் போடணும் கைஸ். சாரி உறவுகளை. இதியா ஜூஸ் போட்டுட்ருக்கா. ஜூஸ் இல்லை, ஷேக். எனக்கு இந்த அடிப்பட்டு இருக்குல்ல, அதில் குடிக்க சொல்லியிருக்காங்க. அதனால்
போட்டுட்ருக்காங்க மேடம். என் கூட சேர்ந்து அவங்களையும் குடிக்க வச்சுட்டு இருக்கேன் நான். இந்த ஷேக் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு தேவைப்பட்டா சொல்லுங்கள், நான் ஷார்ட்ஸாக எடுத்து போடுறேன். ஓகே என்ன திவ்யா? எஸ் கண்டிப்பாக. ஃபஸ்ட்டு ஆனால் வாழைப்பழம் போட்டுக்கணும். இதுல என்ன ஊருக்கு ஜிண்டல் எதுக்கு சாமிக்கா? சூப்பர். இந்த பக்கம் என்ன காயுது? சுடு தண்ணி. நேற்று போட்ட தண்ணி தான் அப்போ கொடுத்துருக்கேன் எனக்கு. பைத்தியக்காரி. எங்கே வேர் இஸ் யுவர் சன்? வாப்பா வா வா. இது வந்து லியோவோட ஆஃப்டரா? பிஃபோர் இது. லியோ பிஃபோர் லுக் இதான் பார்த்துக்கோங்க. பாருங்க அந்த ஷேக்கில் என்னன்னு கலக்குறாங்க. என்ன பண்ணி கொண்டிருக்கிறாய் மதன்ராஜ்? சாம்பிராணி பண்ணிட்டு இருக்கேன். சாம்பிராணிய சாமிக்கான வேலைகள் ஆரம்பமாகிவிட்டது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு போகிறது அது என்னது? கிரிவலம். திருக்கழைக்குன்றம் போகும்போது சாம்பிராணி வாங்கிட்டு வந்தேன். கட்டி சாம்பிராணி. அதை நுணுக்கிட்டு இருக்காங்க. வெள்ளிக்கிழமை சாமி கும்பிட்டோம். ஸோ அதனால எல்லாரும் ப்ரிப்பேராக இருப்பார். இப்போ எதை பண்ணுறானோ இல்லையோங்க இதை கரெக்டாக பண்ணுறாங்க. இதெல்லாம் கரெக்டாக பண்ணுறாங்க. எதை பண்ணுறானோ இல்லையோ. ஏண்டா ஒரு நாள் ஒரு பொழுதே ஒரு சமைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பியா? இங்கே என்ன பார், ஒரு வெங்காய தக்காளி கட் பண்ண ஹெல்ப் பண்ணியிருப்பியா? ஹெல்ப் பண்ணியிருக்கேன். பிளாடி ஸ்டூபிட். vlogல பார்த்துருப்பாங்க. வேர்ல்டு வீல்ல போய் பாருங்க. வாய் இல்லை என்றால் தாங்களுக்கு நாய் கூட மதிக்காது. ஷேக் குடிக்கலாமா? ஆமா, நீ இதை முடிச்சிரு. நான் கிச்சன் க்ளீன் பண்ணிட்டேன். கிச்சன் க்ளீன் பண்ணும்போது பாட்டு கேட்டுட்டே தான் முடியும். ஆமா, போர் அடிக்குது. நீ இங்க உட்காந்து பக்கத்துல யாருன்னா பேசினா பரவாயில்ல. அவ என்னடா மூஞ்ச உருன்னு வச்சுட்டு சாமான் பேசின்னு இருக்கிறான். அவளுக்கு நேத்துல இருந்து தலைவலி. அவளுக்கு எந்த பாவமோ தெரியல. எப்போ பாரு நான் தனியாவே எல்லா வேலையும் பார்க்குற மாதிரி ஃபீல் ஆகுது. பாட்டு கேட்டுனே பார்த்தேன்னா அப்படியே கொஞ்சம் ஜாலியா அப்படியே சீக்கிரமா வைபா போகும். அதனாலதான் சரிவா ஷேக் குடிக்கணும். முடிஞ்சா இது மட்டும் கொஞ்சம் ஹெல்ப் பண்றியா? என்ன பண்ணணும் சொல்லு. எடுத்து கொட்டணுமா? ஆமா, கட்டிக்கலாம். கட்டியை வாயில போட சொன்ன உடனே கட்டியை தனியா வை, தூளை தான் அதில் போட்ட சொன்னேன். ஒரு ஹெல்ப் பாருங்க. சாமி சம்மந்தப்பட்டது எதுவுமே தெரிய மாட்டேங்குது நம்மளுக்கு. என்ன பண்ணலாம் அவளை? ஏண்டி என்ன இது? இது கிரேனைட் கல் மாதிரி இருக்கு. இது என்ன கிரேனைட் கல்லா? ஒரு வழியா கட்டியை தனியாகவும் தூளை தனியாகவும் எடுத்துட்டா. என்ன திவ்யா? வெரி குட் திவ்யா. கீப் இட் அப். இவன் என்ன செய்யறான் திவ்யா? நம்ம ஏதாவது வேலை செய்யும் போது விளையாடுவான். சேக குடிச்சிட்டு அப்பதமா பண்ணுவாளே. நீ குடிச்சியா? நான் குடிக்கணும். போட்டு வச்சிருக்கேன் எனக்கு. இல்லையா என்ன உனக்குமா வேணும்? 2 கிளாஸ் ஒழுக்கமா குடிச்சிரு மதன். சொல்லிட்டேன் நானே. நான் இன்னைக்கு மதியானத்துக்கு லெமன் சோறு உருளைக்கிழங்கு பண்ணலான்னு இருக்கேன். எனக்கு நல்லா சாப்பிடணும் ஆசையா இருக்கு. உனக்கு வேணுமா லெமன் சோறு? நான் தான் லெமன் சோறு செஞ்சா நீ தின்னவே மாட்டியே. எனக்கு பிடிக்காது. சரி சேர்த்து ஃபுல்லாக குடிச்சு முடிச்சிடுறேன். ஓகே, நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரேன். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரேன். என்னடா இன்னுமா பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன பொறுமை உச்சக்கட்டத்தில் பண்ணிட்டு இருக்கியா? ஷேக் குடிச்சு முடிச்சிட்டியா? குட் பாய். ஷேக் குடிச்சு முடிச்சிட்டான். குட் பாயா. சீக்கிரம் ஆகட்டும். ஆகட்டும். ஒரு சாம்பிராணியை உடைக்கிறேன்னு 1/2 மணி நேரமா பண்றாங்க சிவர். என்ன பண்றது? சரி ஓகே, மணி 11:30 ஆயிடுச்சு. லைவ் உட்காரவா? பிள்ளைய பார்த்துப்பியா? யார் பிள்ளைய பார்த்துக்கிறது? எப்படி இப்படி உட்காந்து பார்த்துப்பியா? முடிஞ்சா வந்து நான் ஷேக் குடிக்கணும். நான் ஷேக் குடிக்க போறேன். மிக்சியில போட்டு அடிக்கணுமா? ஏன் மிக்சி போறதுக்கா? எத்தனை வருஷம் மிக்சி தெரியும்ல அது. அதை வச்சு ஓடி இருக்கிறது நான் பெரிய விஷயம். மிக்சியில போட்டு அடிக்க போறானா? இந்த கல் இது என்ன? இது சாம்பிராணி மாதிரி ஆகுது. கிரேனைட் கல் மாதிரி இருக்குது. என் மிக்சியில போட என் மிக்சி என்னத்துக்கு ஆகுது? பிளாடே ஸ்டூபிட்.
டே மினி விளாக் இதுலேயே போயிருக்க மாட்டேங்குது. மினி விளாக் இல்லை, டே எப்படின்னா உன்னையே ஃபுல்லாக எடுக்க போகிறேன் போடா கேன. எல்லாருக்கும் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். என்ன அப்படின்னா, நம்ம லியோவை வந்து ஒரு மாதிரி மாற்றிட்டாங்க. அந்த vlog வந்து அந்த வீடியோ வந்து வேர்ல்டு வின் கப்பிள் சேனலில் வரும். ஸோ மறக்காமல் யாரும் பாருங்கள். மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படி இருந்தேன்னா இப்படி ஆகிட்ட அப்படின்ற மாதிரி லியோவோட ரியாக்ஷனும் அவனோட மைண்ட் வாய்ஸும் இருக்க போதுன்னு மட்டும் நல்லாவே எனக்கு தெரியுது. ஸோ இது டே இன் மை லைஃபு. ஸோ அதனால் இதில் இருக்கல, வேர்ல்டு வின் கப்பிள் சேனலில் போடுறேன், பாருங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நம்ம லியோவோட நிலமைய. லியோவை எத்தனை பேர் லைக் பண்ணுறாங்க தெரியுமா? லியோவுக்கு எத்தனை பேருக்கு பிடிக்கும் தெரியுமா? நான் லைவில் வந்தாலும் சரி, வீடியோ போட்டாலும் சரி, லியோ நல்லா இருக்கானான்னு கேட்பாங்க. லைவில் வந்தால் லியோ எங்கன்னு வாங்க. பட் இதுக்கப்புறம் என் பிள்ளை எப்படி பார்க்க போகிறாங்க? என் பிள்ளைக்கு ஒரு பொண்ணு பார்க்கணுன்னு நினச்சேன், எப்படி நான் பார்ப்பேன்? ஸோ சேட், கஷ்டமாக இருக்கு. ஐ எம் பக்கர். ஷேக் குடிக்கிறேன் கைஸ் நான். இது டீயா? பார்த்துக்கோங்க, இது டீயா? இது டீயா? இது டீயா? டீ குடிக்கிற மாதிரி குடிச்சிட்டு இருக்கேன். வேகமா ஆன் பண்ணி கிச்சன்ல வந்து. இது டீயா? லாடி பக்கர். டீ குடிக்கிறியா கொஞ்சம்? ஆர்டர் போடுகிறேன் சிப்ஸ். திமிரு. இப்படிதான் இப்படிதான். ஓகே உறவுகளே, அவன் வந்து அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கான். நம்ம வந்து நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா நம்மளோட உறவுகள் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. என்ன அப்படின்னா, நான் லைவ் போட போகிறேன். ஸோ நான் லைவை கண்டினியூ பண்ணுவேன். மதன் வந்து அடுத்து vlog-ஐ கண்டினியூ பண்ணுவான். ஓகே, லைவ் போடலாம் வாங்க. எல்லாருக்கும் லைவுக்கு வாங்க. என்னமோ லைவில் பேசுகிற மாதிரியே கூப்பிடுறேன். நம்மளோட லைவ் டைமிங் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுறீங்க. ஸோ vlogலையும் நான் சொல்லிடுறேன். லைன் கிங் அஃபிஷியலில் 11:30க்கு மார்னிங் லைவு, வேர்ல்டு வின் கப்பிள் சேனலில் நைட்டு 8:30க்கு லைவு. சரிங்களா? ஸோ டைமிங்கை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. மார்னிங் லைவ் வரமாட்டோம். ஓகே, அதே மாதிரியே இன்னொரு முக்கியமான விஷயம், வேர்ல்டு வின் கப்பல்லையும் சரி, லைன் கிங்லேயும் சரி, அன்னைக்கு நாங்கள் vlog போடுறோம் அப்படின்னா லைவ் வரமாட்டோம். vlog போடாத அன்னைக்கு கண்டிப்பாக லைவ் வருவோம். லைன் கிங்கில் மார்னிங் டைமு 11:30 லைவ் டைமு, வேர்ல்டு வின் கப்பிள் சேனலில் நைட்டு 8:30. ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோங்க, vlog வர அன்னைக்கு லைவ் வர மாட்டோம். ஓகே, புரிஞ்சதா எல்லாருக்கும்? வாங்க நம்ம லைவுக்குள்ளே போகலாம். எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, மணி ஆயிடுச்சு. சிச்சோ, இவ எதுக்கு இப்படி திரியறானே எனக்கு தெரியல. சாம்பிராணி எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. பாருங்க லைவ். இப்பதான் சொன்னேன், இந்த லைவ்ல உட்கார்ந்துட்டான். ரெகுலராக வந்து ஒரு 2 hours 11:30லேருந்து ஒரு மணி வரைக்கும் லைவ்ல இருக்கும் பகலில். ஸோ மேடம் வந்து லைவ்ல இருக்காங்க. பாருங்க. சாரிலாம் வேணாம் தங்கம், அதுதான் சொல்றேனே. அண்ணி டிஷர்ட் நல்லா இருக்கு. கண்டினியூ பண்ணட்டும். இந்த vlog-ஐ பார்த்துட்டு லைவ் வராதவங்க வந்துருங்க காலையில் 11. லைன் கிங் அஃபிஷியல் தெரியும். என்ன பண்ண பார்ப்போம் வாங்க. இங்கே உட்காந்து நான் லைவு, இப்போ எங்கே போயிட்டான்னு பார்ப்போம் வாங்க. பண்றீங்க வேற கேள்வியே இல்லை போலடா. அது எனக்கு அதுதான் டென்ஷனா ஆகுது. குக்கிங் ஒரு பக்கம் போயிட்டே இருக்கு, லைவ் ஒரு பக்கம் போயிட்டே இருக்கு. என்னடி பண்ற? எல்லாரும் ஹாய் சொல்லுங்க, ஹாய் சொல்லுங்க எல்லாரும். கை வலி எப்படி இருக்கு? இப்ப வலி இல்லாம இருக்கா மதன்? ஓகே, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல ரிஃபியாக்கா. ரிஃபாயாக்கா. ஏ ஸ்வேதா, நம்ம ஸ்கிரீன் அப்படியே பண்ணிட்டே பாருங்க. எத்தனை ஹவர்ஸ் திவ்யா லைவ்? 2 hours-ஆ? 2 hours லைவ். 2 hours-ல இவங்க ஒரு ஹவர்ல கூட 500 லைக் கொடுக்க மாட்டாங்க. இன்னும் 200 லைக்கே வரல. வெறும் 34 நிமிஷம் ஆகுது. லைக் கொடுக்க மாட்டீங்களே. லைக் ஸ்கிரீன் டபுள் டாப் பண்ணுங்க எல்லாரும். என்ன திவி? ஓகே, லைவை வந்து கட் பண்ணியாச்சு. மணி பார்த்தீங்கன்னா 1:15 ஆகுது.
ஓகே லைவை கட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். எல்லாம் சக்தி வந்திருக்காங்க. இவங்க லைவை கட் பண்ணி அப்படியே அந்த ஸ்டாண்டோடு அப்படி இருக்குது. வராதவங்க வந்திருக்காங்க நம்ம வீட்டுக்கு. ரொம்ப நாள் காணா போனவங்க வந்திருக்காங்க. வராதவங்க வந்திருக்காங்க. ஒரு காணா போனவங்கள வந்து இவ்வளவு நேரம் ஆகுது. இது வரைக்கும் நீங்க கண்டே பிடிக்கல ஒரு விஷயம். ஃபேஸ் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஃப்ரெஷ்ஷா இல்ல வேற முடி வெட்டிட்டேன். ஐயோ அதுவே தெரியல உங்களுக்கு. சீ என்ன சக்தி பண்ற நல்லா இல்லையா? நல்லா இருந்தது எடுத்து வச்சு. அதுதான் அழகா இருந்துச்சு சக்தி. ரொம்ப ஷார்ட்டா வெட்டிட்டாங்க. நான் கொஞ்சம் தான் வெட்டுவாங்க. ஆனா நல்லா இருந்துச்சு. லேயர் பண்ணியா? லேயர் பண்ணி நல்லா இருக்கா? நல்லா இல்லையா? நல்லா இருக்கு. மேல கம்மி நல்லா இருக்குதே. மேல் கட். ஓகே இவங்க கதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க गाइस. என்ன நடக்குதுன்னு பாருங்க. மேடம் என்ன பண்றீங்க மேடம்? மேடம் ஓகே எல்லாரும் சாப்பிட போறோம் டிவி பார்த்துட்டு. ஸோ மணி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக மணி 2 போகுது. 2 இன்னும் 20 நிமிஷம் இருக்குது. ஸோ ஒரு 1 hour டிவி பார்ப்போம். அதுக்கப்புறம் கொஞ்சம் வெளில போக வேண்டியதெல்லாம் இருக்குது. vlog ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நம்ம வீட்டில் என்ன சாப்பாடு திவ்யா? லெமன் சாதம் வித்து இந்த பக்கம் கட்டு பொரியலை உருளைக்கிழங்கு பொரியல். எல்லாரும் படம் பார்க்குறோம். எல்லாரும் படம் பார்க்குறோம். முடியல கை இப்படி இருக்கிறதுனால ஒரு கையிலே எடுத்துக்கிட்டு இருக்கேன். சாப்பிட்றோம் லெமன் சாதம். லியோ பிள்ளைக்கு அம்மா how is it? ஓகே ஓகே தானா? வரலையா? அப்ப அதை விட பெட்டரா யாரும் செஞ்சு கொடுத்துருக்காங்க அவங்க அம்மா. ஐயோ உனக்கு இல்ல அது எனக்கு. படம் பார்த்துட்டு என்ன பண்றேன்? மணி கரெக்டாக 4 ஆயிடுச்சு. 4 போகுது. மேடம் வந்து குடிச்சிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறீங்க மேடம்? டிவி பார்த்து முடிச்சாச்சு. ஆமாம் சாமி ரூம் வைக்கிறாங்க. க்ளீன் பண்ண போறியா? ஓ பேபி என் ஹார்ட்டை விட்டு ப்ளீஸ் கொஞ்சம் மாறியா. இந்த பாட்டா பாடுவாங்க. ஓ பேபி க்ளீனிங் ஒர்க் போயிட்டு இருக்கு. அது ஆல்ரெடி க்ளீனிங்கில் தான் இருக்குது திவ்யா. அந்த சாம்பல் கிம்பல்லாம் எடுத்து இது பண்ணுவா. சரி ஓகே க்ளீன் பண்ண சொல்லி. என்ன வச்சிருக்க அடுப்புல? சுண்டல் வச்சிருக்கேன். சுண்டல் வச்சிருக்காங்க. சாமிக்கு சுண்டல். அதாவது என்ன பண்றீங்க திவ்யா? பல்ல போட்டுட்டு மினுக்குது. சாமிக்கு எல்லாம் அங்கே பாருங்க கதவை திறந்து கரண்ட் போயிட்டு எல்லாம் உட்காந்துருக்குதுங்க. கடைக்கு போய் பூ வாங்கிட்டு வர சொன்னா மழை பெய்யுது. காய்ஸ் பாருங்க மழை எப்படி பெய்யுதுங்க. சிட்ட நானே இது தாஜ்மஹாலி கொடையில் ஒன்று தாக்கிலேயே. ஓ பயங்கரமாக மழை பெய்யுது. எப்படி மழை பெய்யுது பாருங்க. அடி பொலியானோம் சரியா மழை பெய்யுது. சரியான மழை. ஒரு ஷூட்டிங் கடைக்கு பூ வாங்க அனுப்பிச்சி விடலான்னு பார்த்தா மழை பெய்யுது. இப்போ எப்படி போய் பூ வாங்கிட்டு சாமி கும்பிட்றதே தெரில. நான் எப்பயுமே சாமி கும்பிட்றதா இருந்தால் பிஃபோராகவே பூ வாங்கி வச்சுருவேன். கை இப்படி இருக்கிறதுனால வண்டியில் போக முடியலங்கிறதுனால இப்படி லாஸ்ட் மினிட்ல போய் பூ வாங்குறதுக்கு சொதப்புது. என்ன பண்ணுறது? ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டா திவ்யா. அழகாக புடவை கட்டினா. இந்த மலையில் கண்டிப்பாக பாருங்க பெஞ்சிக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் மேடம் ட்ரெஸ் கம்பல்சரி. இன்னைக்கு வந்து அது என்ன டேட்டு? இல்லடி இன்னைக்கு ஒரு விசேஷமான நாள்.
வரலட்சுமி நோம்புல, அதனால வந்து நீ சாரியை அவுத்துட்டு வேற ட்ரெஸ் போயிட்டு போட்டுட்டு நனைஞ்சிட்டே கூட போய் வாங்கிட்டு வந்துரு பூவன்ட்டு. அவ்வளோ சாமி போயிட்டு மின்றாப்புல. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். ஒரு ஆள் எங்க இன்னொரு ஆளை காணோம். போட்டோ எடுக்க போயிருந்தாங்க. மலையை பாருங்க தங்கங்களே, எப்படி திடீர்னு இருக்குங்க. மணினா மணிக்கு கரெக்டாக ஒரு 5 தான் இருக்குன்னு நினைக்கிறேன். 5:30 தான் ஆகுது. அதுக்குள்ளே இப்படி பெயின் பாருங்க. காஃபி ரெடி. காஃபி அப்படியே கீழே வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். என்னங்க மேடம் சொன்னீங்க என் பிள்ளையா? என்ன சொன்னீங்க? மல்லிகா. டீ ரெடி. டீ வடை. டீ வடை. பாருங்க பிளாக் காஃபி ரெடி. நான் இப்போ குடிக்க போகிற மணி 5:30 ஆயிடுச்சு. இதுக்கு மேலே குடிக்காம இருந்தால் வேலைக்கு ஆகாது. இதில் வேற என்ன வெளில போய் சொல்லி பூ வாங்கிட்டு வர சொல்கிறேன் நீ. அதான் நானும் யோசிக்கிறேன், சாமி கும்பிட்டுலாமான்னு. சாமியை கும்பிட்டு முடிச்சு வீட்டில் உட்காந்து சுண்டலையும் பொங்கலையும் கும்பிட்டு லையோ போட்டுட்டு ஜாலியாக உட்காரலாம். லையோ கரண்ட் வேற இல்லை. மணியை பாருங்க கரெக்டாக 6:10, ஈவினிங் 6:10. ஒரு வழியாக கரண்ட் வந்துருச்சு. திவ்யா வந்து சாமிக்கு பொங்கல் சுண்டல் ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்கா. நான் என்ன பூ தான் வாங்க முடியல, எப்படியாவது வாங்கி போட்டுருவான். என்ன திவ்யா? மழை இப்போ தான் கொஞ்சம் நிற்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. மழையே நின்றுச்சு, கரண்ட் வந்தோடனே ஸோ வந்து சாமி நம்மளே காலி பண்ணிடலாம், நமக்கே பத்தாது. இப்பதான் தெரியுது ஏன் வந்து ஒல்லியா இருக்கு. சீக்கிரம் சாமியை கும்பிடுங்க, சுண்டலை சாப்பிடுவோம். சுண்டலுக்கு தான் மழை வந்திருக்கு. இவ்வளோ நேரம் நீங்கள் சாமி கும்பிட்டு அதை சாப்பிட்டுட்டு போகணுன்றிருக்கு. என்ன கண்ணா? வைங்க சுண்டலை வைங்க. கையை ப்ரோ இப்படியே வச்சிருக்கீங்க. கையை தொங்கணும் சொல்லிருக்காங்க டாக்டர். கீழே கூடவா? அதனால இப்படியே வச்சிருக்கியா? பிளட் சர்க்குலேஷன் இது பண்ணாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆமா, இந்த கயிறு போட்டு தொங்க விட்டுருந்தாங்க. நான் தான் அசிங்கமா இருக்கிறத அவுத்து வச்சிருக்கிறேன். இப்படிதான் போட்டிருந்தேன் ஒரு வாரமா. அதான் நல்லது, சேஃப். ஆனால் அசையக்கூடாதுன்னா அப்படியே வச்சிருக்கணும். இப்படிதான் வச்சிருந்தேன். ரொம்ப பேஷண்டாக இருந்திருப்பேன் நான் அதை பார்க்கும்போது. இப்போ கூட ஓரளவுக்கு ஓகேவா இருக்கு.
ஏதோ ஃபேஸ் ஸ்லோவா இருக்கு. அண்ணனுக்கு ஒன்று கொடுப்போம். வா லாமியா. ஏய் இதில் அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்குதா? எப்படி சாப்பிட்டு இப்படி தான் சாப்பிட்டேனா? பாவத்தேன்னு சொல்ற பற்றி கேட்கணும். ஆவாத போகாத வேலைலாம் பார்க்கலாம். கம்மியாக இருக்கிற சொல்லி ஒன்று திருடுறாங்க. கையை வச்சுட்டு சும்மா இல்லாமல் இது தேவையா உனக்கு? சரி என்ன வெளில போய் சாப்பிட்றீங்களா? உள்ள உட்காந்து சாப்பிடுங்க. டேய் நீ அங்கிருந்து எடுடா. எங்கே போய் வெளியே போயா? வாங்க எல்லாரும் கூட்டா சொல்லிட்டு அது எடுத்துறவா? ஓகே தான். நான் எடுத்துக்கிறேன். அதுதான் சாமி எடுத்து எடுத்துட்டியா? சாமி டேட்டா தான் எடுத்துருக்க. ஒன்று கூட இல்லையா? இல்லை இருக்கட்டும் வாங்க. சரி சாப்பிடு. ஏன் புள்ளையாண்டா வாங்க, ருசியாகவே இருக்கும். சாப்பிட்றீங்களா? சாப்பிட்டாச்சு. இப்போ பார்சல் ஒன்று வந்து ஹாஸ்டலுக்கு, இன்னொன்று வந்து அக்காவுக்கு. ஹரிணி நான் செல்ஃபிஷ் கிடையாதுல்ல, உனக்காக நான் எடுத்துகிட்டு வரல. போய் ஹரிணி நாங்கள் தான் கொடுத்துட்றோம், பார்த்துக்க. மாற்றி பேசாதுண்ணே, நான் தானே கேட்டேன் ஹரிணிக்காக. ஹரிணிக்காக நம்ம கேட்டாளா சார் இவளை? அதான் ஹாஸ்டலில் வேறு யார் இருக்கா? ஹரிணி தான் இருக்கா. ஹரிணி லவ் யூ ஹரிணி. ஹரிணி இது உருட்டு இருக்கீங்க, உலகமாக உருட்டு. நோ உருட்டு கரெக்டு. இப்போ டீ வேணும். நீங்கள் மட்டும் வெறுப்பேற்றுறீங்களா? யாருமே நேரடியாகவே பேச மாட்டீங்க, அதுதான் எனக்கு புரியவே மாட்டுது. தலை வலிக்குதான், டீ வேணும்னு கேட்கலாம்ல. தலை வலிச்சாதான் நான் டீயே குடிப்பேன். எல்லாமே ஓ அப்படிதான். அப்போ நீங்கள் எல்லாரும் போய் டீ குடிப்பீங்க, நான் மட்டும் இங்கே இருக்கணுமா? ஆமா, நானும் இன்னொரு வண்டி இருக்கு, நீ வேணா எடு ஓட்டு. என்னடி சிரிக்குது? எனக்கு பிடிக்கும் இதை, என்கிட்டயே அதை சொல்லியிருக்கு ஆல்ரெடி. எதுக்குண்ணா இங்கே இப்போ ஜிம்முக்கு போகிறப்போ ஒரு பிளாக் காஃபி கேட்டால் ப்ரீ ஒர்க் அவுட்டு, ஜிம்முக்கு முடிச்சுட்டு வந்தவொடனே ஒரு பிளாக் காஃபி கேட்டால் போஸ்ட் ஒர்க் அவுட்டு, அதுக்கப்புறம் இடையில இப்போ 6 மணி அந்த மாதிரி கால் பண்ணி சக்தி டீ குடிக்க போகலாமா அப்படின்னு கேட்கும்ல. நான் கேட்பேன், திவ்யா தான் உனக்கு ஒரு 9 தடவை காஃபி போட்டு குடிக்குதானே, எதுக்குண்ணா? இருந்தாலும் அது நல்லா இருக்காது, இது நல்லா இருக்கிற மாதிரி வராது அப்படின்னு நீ சொல்லி மூஞ்ச பாரு. நீ அப்படியே எல்லாரும் கேட்டுக்கோங்க. லாவண்யா கேட்டுக்கோ, நோட் பண்ணிக்கோ. புரியுதா? லாவண்யாமா ஒரு பிளாக் காஃபி போட்டு கொடுமான்னு கேட்டா நீ என்ன பண்ணணும்? கேட்குற மாதிரி கேட்கும். என்ன பண்ணணும்? நீ கடையில போய் கொடுனே. என்னால் முடிந்தது. நன்றி வணக்கம். ஃபைனலாக சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ அடுத்து வந்து நானே சக்தி லாவண்யா டீ குடிக்க போகிறோம். மதன் வந்து மதனும் லியோ வீட்டில் இருக்க போகிறாங்க. சக்தி வந்து இல்லை நாங்கள் விட்டுலாம் போல, இன்னொரு வண்டி இருக்கு, அண்ணன் ஓட்டிட்டு வர சொன்னா அண்ணன் தான் வேணாம்னு சொல்லுது. எப்படி இந்த கையை சரி சிங்கிள் ரைடர் சக்தியை விடுறதுக்காக திவ்யாவும் லாவண்யாவும் போயிருக்காங்க. ஸோ நானும் லியோ மட்டும்தான் இங்கே இருக்கும். ஸோ அதனால் நான் டிவி பார்க்குறேன். மணி பார்த்தீங்கன்னா 7 நைட்டு 7:15 இன்னும் ஒரு 1.5 hours இல்லைனா 1 hourல லைவ் வருவோம். நைட் லைவ் வேர்ல்டு வின் கப்பல் சேனலில்.
8:30க்கு லைவ் வருவோம். ஸோ திவ்யா அதுக்குள்ளேயே வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். மழையில் வேறு நினச்சிட்டே போயிருக்காங்க. பாருங்க, லியோ அவங்க அம்மாக்காக வெயிட்டிங். நானும் லியோ. என்ன பண்ணுறீங்க 2 பேரும்? திவ்யா வந்துட்டா. வரும்போது பஜ்ஜி வாங்கிட்டு வந்தான். மலைக்கு சூப்பராக இருக்குது. என்ன ஒரு விஷயம்னா, எனக்கு வந்து நம்ம வீட்டாண்ட மழை பயங்கரமாக பெய்யுது. எனக்கு மழை டைமில் எதுனா சூடாக சாப்பிட்டே ஆகணும் அப்படின்றது என்னோட மைண்ட் செட்டு. எப்போவுமே மழையில் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன். ஸோ ஆல்ரெடி கோல்டு பிடிச்சிச்சு. அதனால் நாங்கள் வந்து என்ன பிளான் பண்ணிட்டோம்னா, சுட சுட பஜ்ஜி போட்டுட்டு இருந்தாங்க. பஜ்ஜியும் போண்டாவும் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ வரும் போதே பஜ்ஜி பிடிச்சிட்டு பஜ்ஜியை பிடிச்சிட்டு வந்துட்டேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ யாருக்கெல்லாம் மலையில் ஐஸ்கிரீம் சாப்பிட்றது, சுட சுட போண்டா பஜ்ஜி வடை சாப்பிட்றது, யாருக்கெல்லாம் அந்த ஹேபிட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டப்பா ஐஸ்கிரீமு ஜூஸ் எல்லாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, அப்படியே என்னோடய மைண்ட் செட் என் தங்கச்சி. நான் வந்து ஐஸ்கிரீம்லாம் மழை பெய்யும் போது அப்படி தான் கோன் ஐஸ் வாங்கி சாப்பிட்டேன் ஒரு காலத்துலலாம். இப்போல்லாம் ஐஸ்கிரீமே சாப்பிட்றது இல்லை அவ்வளோவா. அதுவும் இல்லாமல் இவன் கூட இருந்துக்கிட்டு நான் வந்து ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்றது அவன் தின்னதே நீங்கள் தான். ஆமாம், வாங்கிட்டு வந்தவளுக்கு ஒரு நான் இப்படி பார்க்குறேன். என்னடா காணும், எனக்கு வாழைக்காய் பஜ்ஜி மட்டும் வச்சிருங்க, வேற எதுவும் எனக்கு வாழைக்காய் பஜ்ஜி தான் ஒன்று எடுத்தேன். இருக்குது மிளகா பஜ்ஜி வாழைக்காய் பஜ்ஜி. உனக்கு என்ன நீ கேட்ட? உனக்கு நீ என்ன கேட்ட? எதுக்கு நீ எக்ஸ்ட்ராலாம் சாப்பிட்ற? டயட் கேட்டா டயட். நம்ம ரெண்டு தானடி வாங்கணும், வாழைக்காலையும் இதுலையும். உனக்கு தான் 5 வாங்கியிருக்கேன். என்ன பயா நான் தின்ன மாட்டேன், நீ தான் அதை தின்னணும். சட்னி சட்னி சரி சாப்பிட்டு வரேங்க. சாப்பிட்டுட்டு ஓகே லைவில் உட்காந்துட்டோம் 2 பேருமே. மணி கரெக்டாக 8:30க்கு உட்காரல. 8:30க்கு உட்காரல. சரி பாருங்க, லைவ் ஓடிட்டு சம்பவக்காரி. உங்க லாஸ்ட் ஷாட் சூப்பர். थैंक यू so much. லைவ் முடிச்சு லைன் வரேன். லைவ் போயிட்டு லோகி vlogs. உங்களுக்கு பேபி பிடிக்குமாக்கா? எனக்கு பாய் பேபி தான் ரொம்ப பிடிக்கும். சக்திடா எனக்கு பர்த்டே. வெல்கம் டு வேர்ல்ட் வின் கப்பல் சக்திடா. லவ் யூ lots of love you. Thank you for your நீ அட்ஜஸ்ட் பண்றீங்க. நீங்க யார் எனக்கு சொல்றதுக்கு? மணி பாத்தீங்கன்னா 10:05 லைவ் போயிட்டு. ஆமா தங்கமே. உங்க ஏஜ் ப்ரோ ஏஜ். அக்கா டுடே காஸ்டியூம் சூப்பர். Thank you லக்கி. அழகா இருக்க திவ்யா. அர்ச்சனா தங்கமே உன்னதான் தேடி வந்த நானே. ஓகே ஃபேமிலிஸ், லைவை ஃபைனலாக முடிச்சாச்சு. லைவை முடிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்சும் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு டிவி பார்த்துட்ருக்கான். காஃபி போட்டு கொடுத்தேன். காஃபி குடிச்சிட்டு இருக்கேன். காஃபி குடிக்கிறார் ஆள். டைம் வந்து 12 கரெக்டாக 12 ஆயிடுச்சு. சாப்பிட போண்டா பஜ்ஜி இதெல்லாம் சாப்பிட்டதே வயிறு கொஞ்சம் திம்முன்னு இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதனால் சாப்பிடலை. ஸோ இடையில பசிதுன்னா கண்டிப்பாக சாப்பிட்ருவோம். டோன்ட் வெரி. இப்போ என்ன அப்படின்னா, நாங்கள் தூங்க போகிறோம். சுத்தமாக போகிறோம். ஸோ இன்னைக்கு டே இன் மை லைஃப் சூப்பராக போச்சு. படம் பார்த்துட்டு தான் தூங்குவேன். அந்த படத்தை முழுசாக பார்த்து முடிச்சுட்டு தான் தூங்குவேன்னு உட்காந்துருக்கு ஒரு பைத்தியம். ஸோ நம்மளுக்கு அதுக்கெல்லாம் டைம் கிடையாது. ரொம்ப டயர்டாக இருக்குது. அதுவும் இல்லாமல் நான் வீடியோ எடிட் பண்ணணும். ஸோ நான் இப்போ வீடியோ எடிட் படுத்துக்கிட்டே வீடியோ எடிட் பண்ணிகிட்டே இருப்பேன். தூக்கம் வந்துச்சுன்னா ஃபோன் அப்படியே வச்சுட்டு தூங்கிடுவேன். ஸோ இவர் படம் பார்த்துட்டு வந்து தூங்குறாரா இல்லை வீடியோ எடிட் பண்ணுவாரான்னு எனக்கு ஒன்றும் புரியலை. லைவ் முடிக்கும் போது நான் வீடியோ எடிட் பண்ணனா அப்படின்னாரு. வீடியோ எடிட் பண்ணல, படத்தை போட்டு உட்காந்துருக்காரு கிளு கிளுன்னு சாரி மண்டையும் இந்த எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. லியோ கூட சாப்பிட்டுட்டான், நான் சாப்பிடல. பசிக்கல கைஸ். போண்டா பஜ்ஜி தண்ணியே வயிறு தும்முன்னு ஆயிடுச்சு. அதுவும் மழை பெய்கிறப்ப சுட சுட சாப்பிட்டது ரொம்ப நல்லா இருந்துச்சு.
ஸோ ஓகே, இந்த vlog உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷனாக வரும். எங்களோட டே இன் மை லைஃப் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து என்னென்ன vlog போகலான்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்ககிட்ட இருந்து டாடா பாய் சொல்கிறது நாங்கள் உங்கள் மதன் திவ்யா. ஓகே காய், ஓகே உறவுகளே, பாய், லவ் யூ ஆல், குட் நைட் டு ஆல். கரெக்டாக மணி 12 ஆயிடுச்சு. ஸோ சேட். அடுத்த நாளே ஆரம்பிச்சிருச்சு. ஓகே பாய், குட் நைட், லவ் யூ. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஹைப் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, பாய்.